சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் பல திருப்பத்தோடு நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாய். பல திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். ஆனால் எந்த ஆசையும் நடக்காத பொழுது உன் வாழ்க்கையை வெறுத்து விட்டது. என்னடா இது வாழ்க்கை, நாம் எப்படியோ வாழப்போகிறோம் என்று நினைத்தோம். ஆனால் நம் வாழ்க்கை நாம் நினைத்தது போலவே இல்லையே. எல்லா விஷயமும் அப்படியே மாறாக நாம் எதை எதிர்பார்க்கவில்லையோ அது போலவே இருக்கிறதே என்று உன் மனமானது உன்னை தினம் தினம் ஏதேதோ உன்னை குழப்பி குழப்பி உன்னை நிம்மதி இல்லாமல் ஆக்கி கொண்டு இருக்கிறது. தங்கமே, நான் சொல்கிறேன், இந்த சாய் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் என்னென்ன நடக்காது என்று நான் சொல்கிறேன். தயவு செய்து கேள். நாளை விடிய போகும் விடியலானது உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு புதிய நாளாக இருக்கும். ஏற்கனவே பல விஷயத்தை இழந்தாய். இதற்கு மேல் உன் வாழ்வில் எந்த ஒரு விஷயத்தையும் இழப்பு என்பது உன் வாழ்க்கையில் கிடையாது. ஏற்கனவே நிறைய தொந்தரவுகள் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருந்தது. குடும்பத்திலும் சரிதான், உன்னுடைய வெளியில் இருக்கும் உறவுகளுடனும் சரிதான். எல்லா விஷயத்திலையும் உனக்கு தொந்தரவுகள் இருந்து கொண்டேதான் இருந்தது. எந்த ஒரு விஷயத்தை விடுவது, எந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்பது, எதை பற்றியுமே தெரியாமல் நீயும் குழப்பத்திலேயே தான் இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஓட்டிக்கொண்டே இருக்கிறாய். வாழ்க்கையை ஓட்டுவது மிக மிக கடினமானது. சிலர் சொல்லலாம், உன்னுடைய வாழ்க்கையை நானாக இருந்தால் சமாளித்து இருப்பேன் என்று. அதெல்லாம் பேச்சுக்கு மட்டும்தான், செயலுக்கு அதெல்லாம் சரி வராது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வாழ்ந்து பார்த்தால்தான் தெரியும் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது என்று. சில பேர் அதெல்லாம் அறியாமல் அவரவர் வாய்க்கு வந்தது போல் சில விஷயங்களை பேசிவிட்டு நகர்ந்து விடுவார்கள். அவர்களையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படாதே. பேசும் வாய் 1000 பேசும். அதையெல்லாம் நினைத்து கொண்டே இருந்தாயானால் எந்த ஒரு நல்லதையும் செய்ய முடியாது. நீ உன்னுடைய வாழ்வில் நல்லதை மட்டும் செய்ய வேண்டும் என்றால் முதலில் யார் எதை சொன்னாலும் நீ முதலில் காதில் வாங்காமல் உன்னுடைய நல்ல விஷயத்தை மட்டும் மேலும் மேலும் நீ செய்து கொண்டே இரு. உனக்கான பேர் நிச்சயமாக கிடைக்கும். பல சமயங்கள் நீ ஒரு வேலையை செய்வாய், ஆனால் உனக்கு பேர் கிடைக்காமல் செய்யாமல் இருக்கிறான் பார், அவனுக்குத்தான் பெயரே கிடைக்கும். அதுபோல இனி உன் வாழ்வில் நீ எதை செய்கிறாயோ அதற்கான பெயர் உனக்கு கிடைக்கும். மாறாக வேறு யாருக்கும் அந்த பெயரானது கிடைக்காது. நல்லதோ கெட்டதோ அது நீயே முடிவெடுத்து எல்லா விஷயத்தையும் செய். நாளை விடிய போகும் விடியலானது உனக்கு நல்ல மாற்றத்தை தரும் என்று நான் சொன்னேன். ஆம், நீ எதை தொலைத்தாயோ நிம்மதி, அந்த நிம்மதியை நான் கிடைக்கும் அளவுக்கு பல விஷயங்களை செய்வேன். நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடந்தால்தானே நிம்மதியானது கிடைக்கும். எதுவுமே நடக்காமல் எப்படி சாயி நிம்மதி கிடைக்கும் என்று நீ கேட்கலாம். நடக்கும். உன் வாழ்க்கையில் நாளை நிம்மதியானது கிடைக்கும். அப்படி ஒரு யோக விஷயத்தை நானும் உன் வாழ்க்கையில் செய்ய உள்ளேன். பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்தையும் வேடிக்கை மட்டும் பார். உன்னுடைய மனம் 1000 சொல்லும். எல்லா விஷயத்திற்கும் குழப்பங்கள் சொல்லும். ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால் உன் மனம் சொல்லும், இந்த விஷயம் நடக்கிறது, இத்தனை நாள் நடக்காமல் எதற்காக இப்பொழுது நடக்கிறது, இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படி என்பதை யோசிக்கும் அளவுக்கு உன்னை குழப்பும். நீ எந்த குழப்பத்தையும் உன் மனதுக்குள் எடுத்துக்கொள்ளவே வேண்டாம். இங்கு பிறந்திருக்கும் அனைவருமே ஏதோ ஒரு பாவத்தை செய்துதான் பிறந்திருக்கிறீர்கள். அதனால்தான் அவர்களுக்கு தகுந்தது போல வாழ்க்கையானது மாறுகிறது. சிலருக்கு பணக்கார வாழ்க்கை, சிலருக்கு பணத்திற்காக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் வாழ்க்கை, சிலருக்கு பணமும் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் உடம்பில் ஆரோக்கியம் இருக்காது. சிலருக்கு ஆரோக்கியமெல்லாம் இருக்கும், ஆனால் உறவுகளானது சொந்தங்களானது ஒழுங்காக இருக்காது. அதுபோல ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு கவலை. உனக்கு இருக்கும் கவலைதான் மற்றவனுக்கு இருக்கும் என்பது ஒருபொழுதும் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கவலை என்றால் மற்றவனுடைய வாழ்க்கையில் மற்றொரு கவலை. எப்பொழுதும் நீ மட்டும்தான் கஷ்டப்படுகிறாய் என்று நினைத்து வாழ்க்கையை வெறுத்து விடாதே. வாழ்க்கையை எப்பொழுதும் நீதான் சந்தோஷப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் நீ அமைதியாக இருந்தாயானால் உன் வாழ்வில் பல மாற்றங்களும் பல திருப்பங்களும் கிடைத்து கொண்டே இருக்கும். இன்று நீ ஒரு விஷயத்தை நினைப்பாய், இன்று இது நல்லபடியாக நடந்துவிடும் என்று. ஆனால் அது ஏதாவது ஒரு தடை இருக்கும். ஆனால் நாளையே அந்த விஷயம் மிக பிரம்மாண்டத்தில் போய் முடியும். எந்த ஒரு நிலையிலும் உன்னை நீயே தாழ்த்தி கொள்ள வேண்டாம். உன்னை நீ எப்பொழுதும் குறை கூறிக்கொள்ளவும் வேண்டாம். மற்றவன் தான் உன்னை ஏற்கனவே குறை கூறிக்கொண்டு மட்டம் தட்டி கொண்டு இருக்கிறான்.
அவன் சொல்வது பத்தாது என்று நீயும் உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னையும் நீயே குறை கூறக்கூடாது. அவனுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு தெரியும். எந்தெந்த நேரத்தில் எதெது செய்யலாம் என்று பொறுத்திருந்து எல்லா விஷயத்தையும் ஆளுவாய். நீயே உன் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாய். யாருடைய துணையும் இல்லாமல் உன் வாழ்க்கையானது நிச்சயமாகவே மிகப்பெரிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எல்லா விஷயத்தையுமே பார்த்துதான் நீ வந்திருக்கிறாய். இப்பொழுது நீ ஒன்றும் புதிதாக இந்த பூமிக்கு வரவில்லை. நீ வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. யார் யார் எப்படி இந்த உலகத்தில் எப்படி பழகலாம், எந்த விதத்தில் நடந்து கொள்ளலாம் எல்லாமே தெரியும். அதனால் பொறுத்திருந்து எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கும் வேடிக்கை மட்டும் பார். நீ செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் நல்லபடியாக செய்துவிட்டாய். இனி நான் கொடுக்கும் இடத்தில் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நான் எல்லா விஷயத்தையும் கொடுத்து உன்னை வாழ வைப்பேன். பொறுப்போடு இரு, அமைதியாக இரு. சகலங்களையும் பெற்று நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பெருவாழ்க்கை வாழ்வாய். ஏற்கனவே நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படாமல் பொறுமையோடு இருந்தால் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். ஒவ்வொரு முறையும் உன்னை நான் பார்க்கும் பொழுது பொறுமை பொறுமை என்று சொல்வேன். காரணம் என்ன தெரியுமா? பொறுமையாக இருப்பவன் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். அவசரப்படுபவன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்தில் கோட்டைதான் விடுகிறானே தவிர வாழ்வில் ஜெயிப்பது கிடையாது. பொறுப்பான பிள்ளை நீ. உன் வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பாகவே நடக்கும். நானோ இதற்கு மேல் உன்னை ஒரு இடத்தில் கூட கண்கலங்க வைக்க மாட்டேன். அதிரடியான மாற்றத்தோடு உன்னை நான் நாளை வந்து நிச்சயமாக சந்திப்பேன். நான் வருவது உன்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக தெரியும். இதை சாய்தான் செய்தார், சாய்தான் இதை பண்ண சொன்னார் என்பது எல்லாம் உனக்கு புரியும் அளவுக்கு எல்லா விஷயத்தையும் நானே செய்வேன். பொறுத்திருந்து எல்லா விஷயத்தையும் ஆளும் தைரியத்திற்கு வா. உன் வாழ்க்கையை நீதான் ஆளப்போகிறாய். இன்னும் கொஞ்ச நாளில் உன் வாழ்க்கையில் இருக்கும் அடியானது மிக மிக பெரிய உயரத்திற்கு நகர இருக்கிறது. நீ நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் உன்னால் ஆள முடியும். தைரியத்துடன் இரு. எப்பொழுதும் இந்த சாயாகிய நான் உன்னை வாழ வைப்பேனே தவிர ஒரு நாளும் நீ கீழே போகவும் விடமாட்டேன். மற்றவரிடமும் விட்டு கொடுத்து உன்னை அதை பார்த்து கொண்டு இருக்கவும் மாட்டேன். மற்றவர் மத்தியில் உன்னை வாழ வைப்பேனே தவிர ஒரு நாளும் உன்னை எந்த இடத்திலும் நான் தவிக்க விட மாட்டேன். தைரியமாக இரு. எந்த நிலை வந்தாலும் உன்னுடைய தைரியத்தை மட்டும் விட்டுவிடாதே. தன்னம்பிக்கையை விட்டுவிடாதே. எல்லா இடத்திலும் சாய் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வா. நிச்சயமாக உனக்கான நாள் வந்துவிட்டது. சீக்கிரத்தில் அனைத்து இன்பங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் உனக்கு கிடைக்கும். நான் இருக்கும் பொழுது இனி நீ எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் இந்த சாய் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.